ஹாய், இன்னைக்கு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் சில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஒரு 5 முட்டையை வேக வச்சிருக்கேன். இப்போ கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயிலே வதக்குறப்ப. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு முட்டை மட்டும் எடுத்து உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த முட்டையை அது கூட சேர்த்துட்டு கலந்து விடாமல் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இறக்குறதுக்கு முன்னாடி மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க மிச்சம் வைக்காமல். இது போல் ஃபுட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.